ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 ஈக்லிபிரியத்தோடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7.23 at 1127 Kelvin and 1 atm pressure, right? A gaseous mixture of CO and CO2 in equilibrium with a solid carbon கொடுத்துட்டாங்க has 90.55% of CO அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ரைட்டா? ஸோ சாலிட் கார்பன் நமக்கு இங்கே ரெண்டுமே கேஸ் தான். ஸோ சாலிட் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் 90.55% CO பை மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி. அப்போ நமக்கு நல்லா பாருங்கள், இங்கே சிஓவோடைய மாஸ் வந்து நமக்கு இதை ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சி இங்கே வந்துடும் அண்ட் ஒரு சியும் 2 ஓ நேரம் CO2 போயிடும். கரெக்டாக? அப்போ இதோடைய மாசும் கார்பனுக்கும் நமக்கு என்ன தான் ஈக்குவல் தான். அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடோடைய மாஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நான் 100 கிராம் எடுக்கிறேன். இஃப் 100 கிராம் டேக்கன், நான் பர்சன்ட்டில் இருக்கிறதுனால, ஸோ மாஸ் ஆஃப் CO பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 90.55. அதே மாதிரி என்னென்னா மாஸ் ஆஃப் CO2 பார்த்தீங்க அப்படின்னா 100 minus 90.55 that is equal to 9.45 gram. இப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? மோல்ஸ் ஆஃப் CO that is equal to 90.55 divided by 28, right? That is equal to 3.234 moles. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 போட்டோம் அப்படின்னா 9.45 divided by 44, that is equal to 0.215 வரும். ரைட்டா? ஸோ ரெண்டோடைய மோல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேசி கேட்டிருக்காங்க அண்ட் இங்கே நமக்கு என்னென்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேபி ஈக்குவேஷன் போயிடலாம். இங்கே ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அப்போ கேபிக்கு நமக்கு என்ன தேவை? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO அண்ட் CO2 தேவை. ஸோ அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஒரு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ மோல் ஃப்ராக்ஷன் நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3.324 டிவைடட் பை 3.324 ப்ளஸ் 0.215 தான் மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் 1. அப்போ ப்ரெஷர் ஆஃப் CO தட் இஸ் ஈக்குவல் டு 0.938 வருது. ஸோ இதுதான் இது ப்ரெஷர் ஆஃப் CO. அதே மாதிரி ப்ரெஷர் ஆஃப் CO2 போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா அகைன் மோல் ஃப்ராக்ஷன் தான். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CO2க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே ஆல்ரெடி மல்டிப்ளைட் பை 1 இருக்கிறதுனால ஈஸியாக 1 மைனஸ் 0.938ன்னு போட்டுக்கலாம். ரைட்டாப்பா? இன்ட்டு 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் பாருங்கள், 0.062 ப்ரெஷர் வரும் ஏடிஎம். இதுதானது நமக்கு இதோடைய ப்ரெஷர். ரெண்டோடைய பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேபி கண்டுபிடிக்கலாம். கேபி தட் இஸ் ஈக்குவல் டு CO ப்ரெஷர் ஆஃப் CO ஸ்கொயரில் வந்துடும் நமக்கு டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் CO2. ரைட்டா? ஸோ ப்ரெஷர் ஆஃப் CO நமக்கு என்ன இருக்குது, 0.938 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன வருது அப்படின்னா 0.062. ஸோ அப்போ கேபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 14.19 வருது. அகைன் இது அப்ராக்சிமேட் தான், நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுவோம். ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ 14.19. இப்போ கேசி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், கேபி தட் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் ΔNG அப்படின்னு தெரியும். ஸோ ΔNG பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே 2 இங்கே 1 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 1 என்ன வந்துடும், 1 வந்துடும். அப்போ ΔNG தட் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே நான் கொண்டு வரேன், ΔNG தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆயிரும், கேபி தட் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி. அப்போ கேசி தட் இஸ் ஈக்குவல் டுனா வரும் நமக்கு கேபி பை ஆர்டி அப்படின்னு வருமா? அப்போ கேபி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 14.19 டிவைட் பை ஆரோடைய வேல்யூ என்னது 0.0831 ஏடிஎம்மில் வர்றதுனால, ரைட், இன்ட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1127 கொடுத்துருக்காங்க. ஸோ இதால் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேசி வேல்யூ கிடைக்கும். அப்போ கேசி தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 0.159 அப்ராக்சிமேட்லி 0.159. இதானது எனக்கு கேசியோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ. ரைட்? ஸோ கேசி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல மோல் கண்டுபிடிச்சி மோல் ஃப்ராக்ஷன் போட்டு அதிலேருந்து கேபி கண்டுபிடிச்சி அடுத்து கேசி கொண்டு வரோம். கொஞ்சம் சுற்றி தான் வரணும் இந்த ப்ராப்ளம். ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? தேங்க்யூ.